சிந்து பைரவி நிப்ரமும் ஸ்னேகா வந்து சிவா கிட்ட, சிவா ஆன்டி எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க, நீ இதுக்காக அந்த சிந்து வீட்டுக்கு போற? சிவா வேண்டாம் சிவா, அப்படியே உன்னை கைக்குள்ள போட்டு உன்னை கொஞ்சம் கொஞ்சமா வந்து இது பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்கு மட்டும் நீ இடம் கொடுக்காதுன்றாங்க. வேற வழி இல்லை, நான் போய்தான் ஆகணுன்றாங்க. என்ன சிவா, நீ அந்த சிந்துவை கொஞ்சம் கொஞ்சமா நேசிக்க ஆரம்பிச்சிட்டியா? அதனாலதான் நான் சொல்றேன், எந்த ஒரு விஷயமும் கேட்க மாட்டேங்கிற. இங்க பாரு ஸ்னேகா, நீ என்ன வேணும்னாலே நினைச்சுக்கோ, என் பெரியம்மாக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன், என் அம்மா சொல்லியே கேட்கல, நீ சொல்லி நான் கேட்க போறேன்னு சொல்லுன்றாங்க. அதானே பார்த்தேன் சிவா, நீ இந்த அளவுக்கு மாறுவேன்ட்டு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை, ஏன்டா நீ இப்படி மாறிட்டேன்றாங்க. நான் சொல்றது கொஞ்சமாச்சு கேளு, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? என் பெரியம்மாக்கு நான் வாக்கு கொடுத்துருக்க, அதெல்லாம் மீறியும் என்னால் எப்படி சொல்லு நீ சொல்றத கேட்க முடியும் அப்படின்ட்டு சொல்லிட்டு பயங்கரமா ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாது, நீ தேவையில்லாத வச்சு பேசிட்டு இருந்த அப்புறம் எனக்கு கெட்ட கூந்தல் ஸ்னேகான்றாங்க. இங்க பாரு, நான் என் பெரியம்மாக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றணும்னா நான் சிந்துவோட வீட்டுக்கு போகணும், சிந்துவோட வீட்டுக்கு போறதுனால நான் அவளை நேசிக்கிறேன், அவளை கொஞ்சம் கொஞ்சமா மன்னிச்சு ஏத்துக்கிறேன், அதெல்லாம் காரணமே கிடையாது சரியான்றாங்க. நான் வந்து என் பெரியம்மாவுடைய ஆசையை நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன், அதை விட்டு தேவையில்லாத இது மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாதுன்றாங்க. தேவையில்லாத என்னுடைய மைண்டை மாத்தி என்ன இது பண்ணாத, எனக்கே 1008 டென்ஷன் ஓடிட்டு இருக்குன்ட்டு ஸ்னேகாவை சிவா திட்டிட்டு போயிடுறாங்க. ஒரு ஃப்ரெண்டா நீ எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன்றாங்க. சிவா இப்ப கூட ஃப்ரெண்டுன்னு சொல்ற இல்ல, சீக்கிரமாவே உன்னை மாத்துறேன்டா, அந்த சிந்து உன்னை இந்த அளவுக்கு மாத்திட்டா இல்ல, உன்னை இப்படியே விட போறதுல ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து உன்னை வந்து என் கண்ட்ரோலில் வைக்க போறேன்றாங்க. நீ உன் அம்மா பேச்சை கேட்டாலே கேட்கலனாலும் சரி, ஆனால் நீ என்னுடைய பேச்சை கேட்கணும், அந்த அளவுக்கு நான் உன்னை என் கண்ட்ரோலில் வச்சாதான் அது சரிப்பட்டு வரும் அப்படின்ற மாதிரி வந்து ஸ்னேகா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அப்பா கிட்ட இதை பற்றி சொல்கிறாங்க. அப்பா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என் கண்ட்ரோலுக்கு வரணும்ப்பா சிவா, ஏதாச்சும் பண்ணணும்ப்பா அப்படின்றாங்க. சரிம்மா மகளே பண்ணிடலாம், நீ கவலைப்படாத அப்படின்ட்டு அவங்களுடைய அப்பாவுமே சமாதானப்படுத்துகிறாங்க. அதோட இந்த பிரம்முவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.